Hello guys, welcome to my channel. இந்த வீடியோல நம்ம Bitcoin and Ethereum அப்டேட் தான் பார்க்க போறோம். நெக்ஸ்ட் வீக் என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்ம இப்பவே prediction பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் என்னோட Telegram குரூப்ல ஜாயின் பண்ணாம இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் வீடியோல அப்டேட் பண்றதுக்கு முன்னாடி என்னோட Telegram குரூப்ல தான் ஃபர்ஸ்ட் அப்டேட் பண்ணுவேன். இங்க பாருங்க. இது ப்ரீவியஸ் அப்டேட் பண்ணது. இந்த இடத்துல ரீடெஸ்ட் வச்சிட்டு மேலே போவோம் அப்படின்னு அப்டேட் பண்ணியிருக்கேன். ஸோ அதே மாதிரி தான் பிரைஸ் ரீடெஸ்ட் வச்சுட்டு திரும்ப மேலே போயிருக்கு. ஸோ அதே மாதிரி இப்போ ரீசெண்டாக அப்டேட் பண்ணது பார்த்தோன்னா 4 hourல இது வரைக்கும் வந்துட்டு அதுக்கப்புறம் மேலே போகணும்னு போட்டிருக்கேன். ஸோ இது எப்படி நடக்கும்ன்றது நம்ம பார்க்கலாம். மார்க்கெட்டில் பேரிஷாக இருக்கா புல்லிஷாக இருக்கா அப்படின்றத முன்னாடியே அப்டேட் பண்ணிவிடுவேன். ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. பிடிசியில் நம்ம ஃபஸ்ட்டு மந்த்லி டைம் ஃப்ரேம் பார்த்துடலாம். மந்த்லி டைம் ஃப்ரேமில் பாருங்கள், இந்த 2 பாயிண்ட் நம்ம ஜாயின் பண்ணோம் அப்படின்னா, ட்ரெண்ட் லைன் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா இந்த 3வது பாயிண்ட் நமக்கு கிடைக்கும். இப்போ இதுதான் நமக்கு மேஜராக ரெசிஸ்டன்ட் ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. இந்த லெவலில் பிரேக் பண்ணாத வரைக்கும் நமக்கு இப்படியே மேலே போயிட்டு திரும்ப கீழே வரதுக்கான சான்ஸ் தான் அதிகமாக இருக்குது. அதுவும் இல்லாமல் இங்கே பாருங்கள், ட்ரெண்ட் பேஸ் ஃபிப் இந்த லோலேருந்து இந்த ஐ இந்த லோ இந்த 3 பாயிண்ட்டை நம்ம ஜாயின் பண்ணோன்னா நமக்கு ட்ரெண்ட் பேஸ் ஃபிப்பில் 1.618 பார்த்தோன்னா இந்த லெவலில் வருது. அதே மாதிரி இந்த ஐலேருந்து இந்த லோவுக்கு நம்ம ஃபிப் அடித்தோம்னா அது ஒரு 2 லெவல் பார்த்தோன்னா கரெக்டாக அந்த 1.618 கரெக்டாக மேட்ச் ஆகுது. அதே மாதிரி நம்ம ட்ரெண்ட் லைனும் பார்த்தோன்னா இந்த இடத்துல மேட்ச் ஆகுது. ஸோ இது நல்ல கான்ஃபிடன்ஸ் ஏரியாவாக இருக்கும். இந்த இடத்துல தொட்டுட்டு திரும்ப கீழே வரதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது. அதுக்காக இந்த இடத்த பிரேக்கே பண்ணாதுன்னு இல்லை. இந்த இடம் ஒரு நல்ல ரெசிஸ்டன்ட் ஏரியா. எப்பவுமே ப்ரைஸ் ஆக்ஷன் சைடில் இருக்கும்போது நம்ம ஒரு அனலைசிஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதோட அக்யூரசி அதிகமாக இருக்கும். ப்ரைஸ் ஆக்ஷனே இல்லாமல் நம்ம ஒரு டாப்பில் அனலைசிஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதோட அக்யூரசி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். இருந்தாலும் நம்ம கீழே லெவலில் கண்டுபிடிக்கும் போது நமக்கு அது கரெக்டாக ஆக்ட் ஆகிறது சான்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போ நம்ம வீக்லியில் போகலாம். வீக்லியில் பாருங்கள், இந்த 2 ஐயை நம்ம ஜாயின் பண்ண அப்படின்னா எனக்கு கரெக்டாக பாருங்கள், இந்த இடத்துல பிரேக் அவுட் கொடுத்துட்டு ரீடெஸ்ட் வச்சுட்டு மேலே இருக்க மந்த்லி ரெசிஸ்டண்ட்டை டச் பண்ணிகிட்டு இருக்கு. ஸோ இப்போ எப்படி நமக்கு ப்ளே அவுட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்படியே கீழே இப்படி சைட்வேஸ்லேயே போகிறதுக்கான சான்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஒன்ஸ் இங்கே கீழே வீக்லி க்ளோஸ் வச்சான் அப்படின்னா கீழே இது வரைக்கும் வருவான். அப்படி இல்லை எனக்கு இந்த இடத்துல மந்த்லி க்ளோஸ் வச்சான் அப்படின்னா மேலே இது வரைக்கும் போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ அப்படி எதுவுமே பண்ணல அப்படின்னா நமக்கு சைட்வேஸ் மூவ்மெண்ட்டில் தான் இருப்பான். ஸோ அந்த டைமில் நம்ம டெய்லி டைம் ஃப்ரேமில் நிறைய என்ட்ரிஸ் நமக்கு கிடைக்கும். லோ டைம் ஃப்ரேம் போனாங்க அப்படின்னா சைட்வேஸ் மார்க்கெட்டில் தான் நமக்கு லோ டைம் ஃப்ரேமில் நிறைய என்ட்ரிஸ் கிடைக்கிறதுக்கான சான்ஸ் ரொம்ப அதிகம். இப்போ நம்ம டெய்லி டைம் ஃப்ரேம் பார்த்துடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இது ரெண்டுமே நமக்கு ஒரு வேலிடான சப்போர்ட். அதில் பார்த்தீங்கன்னா இந்த சப்போர்ட் நமக்கு மேஜரான சப்போர்ட் இப்போதைக்கு பக்கத்தில் இருக்கிறது. அது கீழே பாருங்கள், ஃபிப் லெவல் இந்த லோலேருந்து இந்த ஐக்கு நான் ஃபிப் அடிச்சேன்னா இந்த லெவலில் வருது. அதே மாதிரி நான் 4 hourல போனேன் அப்படின்னா அது ஒரு கான்ஃபிடன்ஸ் ஏரியாவாக இருக்குது. 4 hourல பாருங்கள், இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் இருக்குது, மேஜரான 4 hour சப்போர்ட் இருக்குது, மேலே டெய்லி சப்போர்ட் இருக்குது. இந்த இடத்துல நான் ஃபிப் அடிச்சதில் இந்த ஃபிப்புக்கு லெவல் கரெக்டாக நம்ம 4 hour சப்போர்ட்டில் மேட்ச் ஆகுது. ப்ளஸ் இங்கே ஒரு ஆர்டர் பிளாக் இருக்குது. ஆனால் அந்த ஆர்டர் பிளாக் ஆல்ரெடி மிட்டிகேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ அதனால் அது லோ ப்ராபபிலிட்டி தான். இருந்தாலும் நம்ம அது ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அந்த ஆர்டர் பிளாக்கை. அதே மாதிரி இங்கே 200 EMA பாருங்கள், 200 மூவிங் ஆவரேஜும் பார்த்தோன்னா இந்த இடத்துல கரெக்டாக வருது. அதே மாதிரி ட்ரெண்ட் லைனும் பாருங்கள், இந்த இடத்துல கரெக்டாக மேட்ச் ஆகுது. ஸோ மேபி ப்ரைஸ் இந்த இடத்துல திரும்ப ஒரு அப் மூவ்மெண்ட் கொடுக்கறதுக்கான சான்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போதைக்கு ப்ரைஸ் புல்லிஷாக தான் இருக்குது. ஸோ இது எப்போ பேரிஷாக மாறும் அப்படின்னா டெய்லி க்ளோஸ் இந்த இடத்துல வைக்கணும். இந்த ஒயிட் பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஒயிட் பாக்ஸுக்கு கீழே டெய்லி க்ளோஸ் வச்சான் அப்படின்னா அடுத்து இந்த இடத்துக்கு வரதுக்கான சான்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போ USDT சார்ட்டில் பாருங்கள், இது ஒரு மேஜரான சப்போர்ட். இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணாத வரைக்கும் பிடிசி உங்களுக்கு பெருசாக பம்ப் கொடுக்காது. எப்போ உங்களுக்கு பிடிசி பம்ப் அடிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வீக்லி க்ளோஸ் இந்த இடத்துல மேலே வைக்கணும். வீக்லி க்ளோஸ் இங்கே கீழே வைக்கணும். இந்த கீழே வச்சாதான் அடுத்து பிடிசி நல்லா பம்ப் அடிக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 25%லேருந்து 30% வரைக்கும் இந்த இடத்துக்கு போகிறதுக்கான சான்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்த இடத்துல வீக்லி க்ளோஸ் வைக்கணும். இந்த இடத்த எப்போ பிரேக் பண்ணுதோ அப்போ தான் பிடிசி நல்லா பம்ப் கொடுக்கும். அது வரைக்கும் பிடிசி சைட்வேஸ் போகும். அப்படிலாம் கீழே போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ டெய்லியில் எதுவும் இல்லை. டெய்லியில் பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல க்ளோஸ் வச்சா அப்படின்னா அடுத்து இந்த லெவல் வரைக்கும் போவோம். இப்போ நம்ம ஈத்தீரியம் அப்டேட் பார்க்கலாம். ஈத்தீரியமில் பாருங்கள், மேஜரான ஒரு ட்ரெண்ட் லைன் பாருங்கள். இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணாத வரைக்கும் நமக்கு புல்லிஷில் தான் இருப்பான். அதே மாதிரி இந்த இடம் பார்த்தோன்னா ஒரு மேஜரான சப்போர்ட் ரேஜின். அதே மாதிரி ஃபிப் அடிச்சோன்னா ஃபிப்பும் கரெக்டாக கான்ஃபிடன்ஸ் ஆகுது. அது கீழே ஒரு ஆர்டர் பிளாக் இருக்குது நமக்கு. ஸோ மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் இந்த லெவல் இப்படி டச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மேலே போகிறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது. டச் பண்ணாமல் மேலே போகலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நமக்கு ஒரு மேஜரான ரெசிஸ்டன்ட் இருக்குது, மேஜரான சப்போர்ட் ஒன்று இருக்குது. இங்கே தொட்டு கூட நமக்கு மேலே போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இப்போ நம்ம டெய்லியில் பார்த்துடலாம். டெய்லியில் இந்த பேட்டர்னுக்குள்ளே
இங்கே வந்து ப்ரைஸ் மூவ் ஆகிட்டு இருக்கு. இப்போ வந்து இங்கேருந்து டெய்லி க்ளோஸ் மேலே வச்சேன் அப்படின்னா அடுத்து வந்து மேலே வந்து இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரெசிஸ்டன்ட் வரைக்கும் போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அப்படி இல்லை இங்கேருந்து ட்ராப் ஆகிறோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து திரும்ப வந்து மேலே போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஏன் இந்த இடம்னு சொல்கிறேன்னா, நம்ம வந்து வீக்லியில் இப்போ பார்த்தோம் இந்த இடம் வந்து ஒரு நல்ல கான்ஃபிடன்ஸ் ஏரியா அப்படின்னு. அதேமாதிரி டெய்லியிலேயும் இந்த இதில் வந்து ஒரு சப்போர்ட் இருக்குது, வீக்லியிலும் ஒரு சப்போர்ட் இருக்குது. அது இல்லாமல் ஃபிப் இருக்குது ப்ளஸ் ட்ரெண்ட் லைன். அதே மாதிரி டெய்லி ட்ரெண்ட் லைனும் கரெக்டாக மேட்ச் ஆகுது பாருங்கள். இது வந்து டெய்லி ட்ரெண்ட் லைன், இந்த ஒயிட் லைன் வந்து வீக்லி ட்ரெண்ட் லைன். இது 2 ட்ரெண்ட் லைன் வந்து கரெக்டாக மேட்ச் ஆகுது. ஸோ மோஸ்ட் லைக்லி பார்த்தோன்னா இந்த இடத்துல வரைக்கும் வந்துட்டு போகிறதுக்கு சான்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த இடத்துல வருவானா நம்ம சொல்ல முடியாது, பட் வந்தானா இது வந்து ஒரு நல்ல பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி இந்த இடத்துல வாங்குறதுக்கு. ஸோ இந்த இடத்துல வந்தோம் அப்படின்னா நம்ம வந்து ஈத்தரியம் பேஸ்டு ஆல்ட் காயின்லாம் இருக்கும், அந்த ஆல்ட் காயினில் நம்ம என்ட்ரு ஆகணும் அப்படின்னா ஒரு நல்ல ப்ராஃபிட் பிடிக்கலாம். இந்த இடத்துல எப்பவுமே வந்து சடனாக விழும்போது நம்ம வந்து என்ட்ரு ஆகக்கூடாது. ஏன்னா ஃபாலிங் லைஃப் பிடிச்சோம் அப்படின்னா நம்ம வந்து நமக்கு தான் ஆபத்து. ஸோ எப்பவுமே வந்து நம்ம ஒரு டைவர்ஜன் கொடுத்துட்டு பொறுமையாக டச் பண்ணுறோம் அப்படின்னா அந்த இடத்துல என்ட்ரு ஆனோம் அப்படின்னா நல்ல ப்ராஃபிட் நம்ம பிடிக்கலாம். வீக்லியில் இங்கே கீழே வந்து க்ளோஸ் வச்சோம் அப்படின்னா அடுத்து வந்து லெவல் பார்த்தோன்னா இது வரைக்கும் வரதுக்கான சான்ஸ் இருக்குது. அப்படி இல்லை எனக்கு வந்து இங்கேருந்து இப்போ மேலே போயிட்டு இந்த இடத்துல க்ளோஸ் வச்சேன் அப்படின்னா இதை ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு மேலே போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் ஆல்ட் காயினில் என்ட்ரு ஆகிறோம் அப்படின்னா இந்த இடத்துல ஈத்தரியம் ப்ரைஸ் வரோம் அப்படின்னா அந்த டைமில் வந்து நீங்கள் ஆல்ட்டில் என்ட்ரு ஆனீங்க அப்படின்னா ஒரு நல்ல என்ட்ரியாக இருக்கும். எக்ஸிட் எப்போ ஆகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வீக்லி க்ளோஸ் கீழே வச்சுட்டா அப்படின்னா நம்ம வந்து எக்ஸிட் ஆகிடணும். ஸோ அடுத்து வந்து ரெட் அலர்ட் ஆடிச்சுனா அப்படின்னு அர்த்தம், கீழே வரதுக்கான சான்ஸ் வந்து ரொம்ப அதிகம். அதே இல்லை எனக்கு வந்து இந்த இடத்துல நான் சப்போஸ் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா அடுத்து வந்து இந்த இடத்துல வீக்லி க்ளோஸ் இங்கே வச்சேன் அப்படின்னா அடுத்து ரீடெஸ்ட்டில் வந்து நீங்கள் பை பண்ணலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு மேஜரான கீ லெவல். இந்த லெவலுக்கு தாண்டி ஒரு வீக்லி க்ளோஸ் வச்சானா அந்த டைமில் வந்து ஈத்தரியம் பேஸ் பண்ண ஆல்ட் காயினில் என்ட்ரு ஆனீங்க அப்படின்னா ஒரு நல்ல ப்ராஃபிட் பிடிக்கலாம். ஐ திங்க் இந்த வீடியோ எல்லாத்தையும் நான் கவர் பண்ணிட்டு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஆல்ட் காயினை பற்றி அனலைஸ் பண்ணி போடணும் அப்படின்னா நீங்கள் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் அந்த காயினை பற்றி ஃபுல்லாக அனலைசிஸ் நான் ரெடி பண்ணி போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள்.